ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் இந்த மில் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் பார்க்கும் பொழுது ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருச்சு. நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சு, மூமெண்டம் அப்படின்றது கொடுத்துருச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் வரைக்குமே நம்மளுக்கு என்ன செய்யல, மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடா வந்து இல்லை, ஸ்லோவா இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்பொழுது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150 to 200 அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரேஞ்ச் அப்படின்றது வந்து நம்மளுக்கு டெய்லி வந்து இருக்குது. ஸோ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் ரேஞ்ச் அப்படின்றது கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுங்க, கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து மார்க்கெட்ல இருக்கும். ஸோ அதை நீங்க ரெகுலரா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து ரொம்ப பெருசா வந்து இருந்துட்டாங்க அப்படின்னா சில நாள் என்ன ஆகும் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து அந்த கேண்டிலுக்குள்ளேயே மார்க்கெட் அப்படின்றது மூமெண்டம் ஆகி முடிஞ்சிடும். ஒரு சைடு வேஸ்லயே போயிட்டு என்ன செய்யும், முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன செய்யணுங்க, அதை கொஞ்சம் தெளிவா வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம இதுல என்ன லெவல் எடுத்திருந்தோம் நேத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா 23,319 அப்படின்றத எடுத்திருக்கோம். ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத கவனிப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்கன்னா அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும், இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் வந்து இருக்குது. சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு வராங்க, சப்போர்ட் எடுக்கிறாங்க, அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் போகிறாங்க. ஸோ அந்த 100 பாயிண்ட்லேயே வந்து நம்மளுக்கு நின்றுட்டு அங்கேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் அப்படின்றது கீழே விழுந்திருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு நேராக R1க்கு தான் போகணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அதுக்கு இடையில இருந்து கூட நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ இருக்கிறாங்க, 200 பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது. சரியா? அதாவது நம்மளுக்கு ஒரு 180 170 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு இருக்கு மார்க்கெட். நம்மளுக்கு ஓப்பன் ஆனது கீழே. ஓகேங்களா? இங்கேருந்து நம்மளுக்கு இதுக்கு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எவ்வளோ வராங்க அப்படின்றத பார்ப்போம். ரேஞ்சு லோ டு ஹை நம்மளுக்கு இந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 270 பாயிண்ட் கிட்ட வருது. சரிங்களா? ஸோ அப்போ 250 பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ ஆனால் நம்மளுக்கு இங்கேருந்து ஏன் நம்மளுக்கு திரும்பி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியத்தை வச்சு தான் பார்க்கணும். ப்ரீமியத்தை வச்சு தான் என்ன செய்யணுங்க, நீங்கள் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நம்மளை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், மீட்டிங் பாயிண்ட் பார்க்க சொல்லியிருப்போம். ப்ளஸ் நம்மளுக்கு ப்ரீமியத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் இதோட மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நீங்கள் கண்டிப்பாக ப்ரீமியத்தை வந்து கவனிக்கணும். ப்ரீமியத்தில் என்ன நடக்குது, ப்ரீமியத்தில் ரிவர்சல் வருதா, ப்ரீமியம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, எந்த இடத்துல இருக்குது, நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க, எத்தனை பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்லேருந்து ஓடிஎம் ஆயிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுங்க, தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து நிறையா வந்து என்ன செய்யும், ஐடியா வந்து கிடைக்கும். ஒரு டைரக்ஷனை உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஸோ அதுக்காக தான் இதெல்லாமே நம்ம வந்து டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது கீழே விழுந்துருச்சு. ஓகேங்களா? கரெக்டாக நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யுது, கீழே வர மார்க்கெட் அப்படின்றது வந்துருச்சு. 23,200 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் மார்க்கெட் அப்படின்றது க்ளோஸ் ஆயிருக்கு. அதான் நம்மளுக்கு நியர்பை எங்கே ஓப்பன் ஆனாங்களோ அது பக்கத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, க்ளோசிங்கும் நம்மளுக்கு இன்னைக்கு அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன வந்து இது எடுத்திருந்தோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 23,350 அப்படின்ற கால் இன்புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில் மிட் வேல்யூவாக வந்து நம்மளுக்கு 181, R1 235, R2 294, R3 353 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 136, S2 102, S3 வந்து நம்மளுக்கு 68 அப்படின்ற லெவல் எடுத்திருக்கோம். சரிங்களா? இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 208, 158 அப்படின்ற 2 லெவல் நம்ம என்ன செஞ்சிருக்கோங்க, மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் காலையில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இதில் கால் ஆப்ஷன் கீழேயும் புட் ஆப்ஷன் மேலேயும் இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா மீட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ணி மேலே வராங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் கீழே தேடுறாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது மேலே வந்துடுறாங்க.
எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 208 அப்படின்ற லெவல் வரைக்கும் வராங்க. ஸோ அதுக்கு மேல போக முடியல. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரிங்களா? ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. ஒரு ஸ்லோ மூவ்மெண்டமா இருக்கு. சரியா? ஒரு ஸ்லோ மூவ்மெண்டமா என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது இருக்கு. ஸோ அகைன் நம்மளுக்கு மீட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் அப்படின்றது ரிவர்சல் கொடுக்குறாங்க. புட் ஆப்ஷனும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க கரெக்டா இந்த 158 அப்படின்ற லெவல் நோக்கி வராங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு அகைன் நம்மளுக்கு 158க்கு மேல வந்துட்டு ரெண்டாவது மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இங்கேயும் நம்மளால என்ன பண்ண முடியலங்க புட் ஆப்ஷனால டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. இங்கே இருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க கால் ஆப்ஷன். ரெண்டாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது S1 வரைக்கும் வராங்க. சரிங்களா? S1ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு அங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து மீட்டிங் நடக்குது. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டாமினேட் ஆறாங்க. யார் டாமினேட் ஆறா? புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் ஆகி எங்க வர போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா R1 வர நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது போயிருக்குது. சரிங்களா? S1 to R1 வர நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டுமே நீங்க வந்து பார்க்க வேண்டாம். நீங்க மல்டிபிள் ஸ்ட்ரைக்கை கூட நீங்க என்ன பண்ணலாங்க இந்த லெவல்ஸ்ல வந்து போட்டு பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத வந்து நான் எடுத்து இதுல வந்து போடுறேன். ஓகேங்களா? ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் என்ன செய்யறேன் இதுல எடுத்து நான் வந்து போட்டு அதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி கம்பேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ 23,250 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கேன். இந்த 23,350 ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம். சரிங்களா? இது வந்து ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம். ஸோ இதை நான் இப்போ ஆன் பண்ணிக்கிறேங்க. ஓகே. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் வந்து கிடைக்கும். கிளியரா வந்து சார்ட் வந்து இருக்கும். இதுல நான் என்ன பண்றேன் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுமே கால் ஆப்ஷனா இருக்கு. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த கால் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிப்போம். இந்த கால் ஆப்ஷனை நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்குது ஐடிஎம் கால் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த R1க்கு மேலே இருக்கிறாங்க. R1க்கு மேலே இருந்து அங்கே மேலே போயிட்டு எங்கே வராங்க R1க்கு வராங்க. R1க்கு கீழே வந்து என்ன செய்யல அவங்க போகலை. அகைன் நம்மளுக்கு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா R2 நோக்கி போகுது. R2க்கு மேலே போகல. அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் எங்கே வரைக்கும் வந்திருக்கிறாங்க R1 வந்திருக்கிறாங்க. R1லேருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 போகிறாங்க. R2 போய் நம்மளுக்கு டச் ஆனதும் தான் அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கிடைக்குது. ரிவர்சல் கிடைச்சி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த R1ஐயும் பிரேக் பண்ணுறாங்க. R2லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து R1ஐயும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி என்ன நடக்குது மார்க்கெட் அப்படின்றது கீழே ஃபாலோ ஆகிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாங்க ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கையும் எடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும் இதில் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இல்லை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும்னு இல்லை எதுனாலும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்குன்னு நினைக்கிறேன். இது புட் ஆப்ஷனுக்கு வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் கரெக்டாக இவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. கரெக்டாக இவங்களும் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க S1ல S2லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்னாலும் இதில் வந்து என்ன செய்ய முடியுங்க போட்டு வந்து நம்மளால பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே. 450 ஐடிஎம் எடுத்தோம் அப்படின்னா அவங்க எங்கே இருப்பாங்க கரெக்டாக 450 ஐடிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎம் வந்து இது புட் ஆப்ஷனுக்கு. சரிங்களா? புட் ஆப்ஷனுக்கு 450 100 பாயிண்ட் ஐடிஎம் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுலேருந்து திரும்புறாங்க கரெக்டாக மிட் வேல்யூல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எப்பவுமே என்ன எப்படி பார்ப்போம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எதில் கம்மியாக இருக்கோ அது நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துப்போம். இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு 23,250 அப்படின்றதுல நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்றது கம்மியாக இருக்குது. அப்போ 23,250 அப்படின்றத நம்ம என்ன செய்யலாங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக 23,231 அப்படின்றது கிடைச்சிருக்கு. R1 23,413, R2 23,468 அப்படின்ற லெவல் கிடைச்சிருக்கு. S1 23,067,
S2 23,013 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதில் எப்பவுமே நம்ம சொல்றது தான் R1க்கு மேலேயோ S1க்கு கீழேயோ நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்யலாங்க 920 பேஸ் பண்ணி ஸ்ட்ராடல் அப்படின்ற லெவலில் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் வந்து பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன் பிரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் வேல்யூவா வந்து நம்மளுக்கு 173 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R1 227, R2 283, R3 340 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 127, S2 95, S3 63 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு மாற போகிறது கிடையாதுங்க. மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன் ஆனாலும் சரி நம்மளுக்கு சேம் வேல்யூ தான் வந்து இருக்கும். நேர்பை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்டேக் எடுத்து நம்மளுக்கு என்ன செய்யலாங்க அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஐடிஎம் அண்ட் ஓடிஎம்ல கூட யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம ஏன் ஏடிஎம் ஸ்டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கிளியர் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு யார் வந்து டாமினேட் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் அதில் வந்து பார்க்க முடியும் ஏடிஎம் ஸ்டேக்கில். ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோங்க ஏடிஎம் ஸ்டேக் எடுங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வாட்ச் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.